தண்ணி கொண்டு வந்து நிரப்பேன். அத்தனை வீட்டுல அவங்களோட வீட்டுல வந்து எங்களோட மாமனார் துணி, எங்களோட மாமியார் துணி, இவருடைய துணி ஒருத்தியா துவைப்பேன். என்னை அத்தனை வேலை நான் அந்த ஒரு 17 வயசுல நான் என்னென்ன வேலை எங்க வீட்டுல செய்யாத வேலையெல்லாம் வந்து செஞ்சேன் நான். ஒரு டைம் வந்து டேட் ஆயிட்டேன் சிஸ்டர். எனக்கு தெரியாது டேட் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம துணிகள் நம்மளே அந்த 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 ஒரு பெட்ஷீட்டு பாயெல்லாம் அலசி போடணும்னு சொல்லி தெரியாது எனக்கு. ஏன்னா என் வீட்டுல எங்க அம்மா எனக்கு என்னை செய்ய விட்டது இல்லை. எனக்கு எங்க அம்மா தான் செய்வாங்க. அந்த தலை குத்துன முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் இருக்கு வீட்டுல எல்லாமே தொடச்சு விடுவாங்கன்னு தெரியாது. புள்ள பெத்துக்கு தெரிஞ்சவளுக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க. அது என் காது விழுந்துருச்சு. அப்படி அழுதே சிஸ்டர். ஜெகா வைசு ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபர், 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரீசன் அவங்களோட டான்ஸிங். ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஜெகா வைசு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு பையனை போய் பார்க்குறாங்க. சொந்த அத்தை பையன் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு, ஓகே இந்த பையனையே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசுகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பையனோட பிஹேவியர் கேரக்டர் எதுவுமே பிடிக்கல. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 17 வயசில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மனசில் இனம் புரியாத ஒரு காதல். 17 வயசு 18 வயசு 19 வயசெல்லாம் நம்ம கிடக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த வயசில் ஒரு காதல் வருதுன்னா அது வந்து தப்புன்னு யார் சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ அவங்களும் கேட்கவே இல்லை. அப்புறம் வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இல்லை நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி சில கொடுமைகள். எல்லாரோட துணியை துவைக்கணும், தண்ணி குடம் தூக்கணும், பீரியட்ஸ் டைமில் கூட எல்லா வேலையும் செய்யணும். இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னால் புள்ள பெத்துக்க மட்டும் தெரியுது, உனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகள். இதெல்லாம் எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்கள நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்கே இருந்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பி வந்த கணவர் நல்லா பார்த்துக்கிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா டைமும் அம்மா திட்டுறாங்க, மாமனார் திட்டுறாரு, மாமியார் திட்டுறாருன்னு சொல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதே தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரி, ஃபேமிலியில் இருக்கிற நார்மலான விஷயம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணுன்னு தானே சொல்லுவாங்க எல்லாரும், போய் சண்டை போடுன்னு சொல்ல மாட்டாங்களா, அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. சரி அவங்க எப்படியா போயிட்டு போகிறாங்க, இவராவது நம்மளை நல்லா பார்த்துக்குவாருன்னா எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, என்ன வேலைக்கு போகிறாரு அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். ஒரு நாள் கூட இந்தா காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். சரி ஏதோ அந்த வீட்டுக்கு போயிட்டோம், நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளும் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம். டைலரிங் ஒர்க்குக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 100 rupees சேலரி, 7 daysக்கு போனால் 700 சேலரி. அந்த 700 சேலரியை கொண்டு போய் அப்படியே நம்ம கணவர்கிட்ட நம்ம கொடுப்போம். நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அவரும் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாரு. நம்ம அதை சேவ் பண்ணி நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகலான்றது அவங்க எண்ணமாக இருந்தது. ஆனால் இவங்க தான் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க, தனியாக கொடுத்து நம்ம போயிடுங்க, உங்களுக்கும் எங்களால் சோறு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கேருந்து தனியாக ஒரு வீட்டுக்கு கொடுத்துன போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டால் கன்சீவாக இருக்காங்க. அப்பையும் ஆஸ் யூஷுவல் அவர் டெய்லியும் வீட்டுக்கு வர்றது கிடையாது, தன்னோட ஒய்ஃப்க்கு தேவையான எந்த விஷயத்தையும் பார்த்து செய்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அபார்ட் ஆகிடுது. அந்த டைமில் பார்த்துக்க யாருமே இல்லை. ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவனோட இந்த தாலியை கழட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை சீர்திருத்தி அவங்க கூடயே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை மறுபடியும் ஒன்ஸ் பகைச்சிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் இன்னும் கூட கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போகுது. தினமும் கையை கிழிச்சிக்கிறது, தற்கொலை பண்ணிக்குவேன்றது, அந்த பொண்ணை வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, எட்டி உதைக்கிறது, தன்னோட குழந்தையே வந்து நம்மளுக்கு அப்பா வேணாம்மா, நம்ம தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தை முன்னாடி அவங்கள வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் கடந்து போய் சரி ஓகே எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு 24 வயசில் விட்டுட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா கொஞ்ச நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா,
இந்த வீடு வந்து என் பிள்ளைக்காக நான் வச்சுருக்கேன், நீ வந்து இங்கே இருந்தேன்னு சொன்னால் உனக்கு பாதி கொடுக்குற மாதிரி இருக்கும், எனக்கு நீயா என் பிள்ளையான்னு கேட்டால் என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம், நீ வந்து என் பேச்சை கேட்காம அவனை கல்யாணம் பண்ண, ஸோ அதுக்கான தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறாங்க. கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, பரவாயில்ல அப்பா மூஞ்சுக்கு நேராக சொன்னது, ஏன்னா இப்போ கூட அவங்க கூடயே இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம பிள்ளைய யார் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அங்கேருந்து மறுபடியும் திருப்பூருக்கு போகிறாங்க, டைலரிங் ஒர்க்குக்கு போகிறாங்க. டைலரிங் ஒர்க்குக்கு போய்க்கிட்டு தன்னோட குழந்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு கணவர் இல்லாத பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட பேசினாலும் அவளை பற்றி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கா, ஒருவேளை அவனை வச்சுட்டு இருப்பாளோ, அவள்கிட்ட பேசினா எல்லாருமே அவள்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி தப்பான சில வார்த்தைகளை வச்சு அவங்கள யூஸ் பண்ணுறது. இந்த காரணத்துக்காகவே என் கணவர் என் கூட தான் இருக்காரு, வெளியூரில் வேலை பார்க்குறாரு, வீக்லி ஒன்ஸ் வந்து என்னை பார்த்துட்டு வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படியே ஒர்க் போயிட்டுருக்கு. அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா நம்மளும் வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு. எல்லா தாயுமே வந்து தன்னோட குழந்தைக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு யோசிப்பாங்க. சரி நம்ம பொண்ணு ஆசைப்படுதே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் பண்ணுறாங்க, மோஜ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் நிறைய டான்ஸ் வீடியோவாக நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணும்பொழுது நிறைய வியூஸ் போகுது, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அப்போது ஃபேமிலியில் மறுபடியும் பிரச்சனை. ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக இருக்க நீ என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன்னால் பிள்ளையோட லைஃப்பும் வீணாக போக போகுது, உனக்கு அறிவு இல்லையான்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே திட்டுறாங்க. முக்கியமாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூம் கதவு சாத்தி இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து நமக்கு தெரியாது. இன்னொன்று லைட்டிங் ரொம்ப முக்கியம். லைட் எவ்வளோ கிளியராக இருக்கோ அந்தளவுக்கு தான் நம்ம வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ லைட், இந்த 2 விஷயத்துக்காகவும் ஜெகா வைஷு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தினமும் கதவை சாத்திக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு லைட் ரொம்ப பவராக வச்சுட்டு இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவே வந்து சந்தேகப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வீடியோவாக வெளியே வருது, நிறைய ரீச் கிடைக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்கம் வருது, சைடில் ஒரு இன்கம் வருது. அப்படின்னும் பொழுது சரி ஓகே, உன்னோட குழந்தைக்காக நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம், அவங்க ஜெகாவோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஒருவேளை அப்பாவோ இல்லை அம்மாவோ சப்போர்ட் கொடுத்துருந்தா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் ஏதாவது பண்ணி பிள்ளைய வளர்த்து விட்டுறோன்னு சொல்லியிருந்தா நான் அந்த மீடியாக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்பாவை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா சொன்னதை நம்மளும் கேட்டிருக்கணும்ல. அவங்க வந்து நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, அவன் வேணான்னு தானே சொன்னாங்க, நம்ம கேட்கலையேன்ற ஒரு விஷயம் ஜெகதீஸ்வரிக்கு எப்போ புரியும் அப்படின்றது தெரியல. ஃபைனலாக இனிமேல் அவர் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாலும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா அதில் ஒரு உண்மையான பாசமே இல்லை, அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் யார் கூட பேசினேன், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும், இதுக்கப்புறம் என்னோடய குழந்தை அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடையே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு வந்து திக்குவாய், எனக்கு சரியாக பேசவே வராது. என்னோடய கணவர் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் அப்படியே என்னை ரொம்ப தைரியமான பொண்ணாக மாற்றிக்கிட்டேன், என்னோடய பொண்ணுக்காக ரொம்ப தைரியமான பொண்ணாக மாற்றிக்கிட்டேன். தனியாக ஒரு வீட்டில் நானும் என் பொண்ணு இருக்கும் பொழுது நிறைய பேர் நைட்டில் வந்து கதவை தட்டுவாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய வீடியோஸ் டிக்டாக்ல நிறைய வீடியோஸ், இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடும்போது கீழே வந்து ஒரு நைட்டுக்கு என்ன ரேட் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கெலாம் நின்று பதில் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்னோடய எண்ணம் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், நம்ம பட்ட எந்த கஷ்டத்தையும் நம்ம பொண்ணு படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஒரு நைட்டுக்கு இவ்வளோதான் ரேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க பெருசாக? ஒரு 25 வயசுக்கு மேலே செக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஏன் அது சாதாரணமான விஷயம் அப்படின்னா, அது பற்றின புரிதல் ஓரளவுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். இது இவ்வளோதான், நம்ம சிரிக்கிறோம் அது ஒரு எமோஷன், நம்ம அழுகிறோம் அது ஒரு எமோஷன், நம்மளோட கோலை நோக்கி நம்ம ஓடும் பொழுது நம்மளுக்கு ஒரு வெறி வரும்ல, ஒரு ஆம்பிஷன் சொல்லுவோம், அது ஒரு எமோஷன். அதுபோல் இதுவும் ஒரு எமோஷன். ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அந்த பொண்ணை வந்து ஹியூமன் பாடியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதே பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா மார்ச்சுரிக்கு போகும்பொழுது பிணவரையில் இருக்கிறவங்க வந்து பொணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மண்ணுக்கு போயிடுச்சுன்னா புழு சாப்பிட்ற ஒரு மண்ணுக்கு உரம், இதுதான் ஹியூமன் பாடி. ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்தாற் போல தான் இது வேறுபடும். அப்படி இருக்கும் பொழுது
இங்கே ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது இமோஷன். நம்ம அழுகிறோமா, நம்ம சிரிக்கிறோமா, நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எந்த விஷயம் வலிக்குது, நமக்கு எந்த விஷயம் வலிக்கலை, நம்மளோட சோலுக்கு மட்டும்தான் நிறைய வேல்யூ இருக்குது. அது புரியாமல் ஒரு நைட்டுக்கு என்ன ரேட்டு கேட்டுட்டு அந்த நைட்டுக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருந்தாலும் இருக்கலாம், முன்னாடி எவ்வளோ வலி இருந்தாலும் இருக்கலாம், சைடில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம். நமக்கு தேவை அந்த பொண்ணுக்கு ஒரு நைட்டுக்கு என்ன ரேட் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதன் காரணமாக தான் சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து தனுஜான்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லியிருந்தாங்க, ப்ளீஸ்டா பொண்ணுங்களை விட்டுருங்க, சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க, தன்னோட குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி தீர்க்கவே முடியாத ஆசைகள் இருந்தால் எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து அவங்க பெண்மையை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் தன்னை பலியாக்கி ஒரு பெண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் பெண்மை அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவங்க வந்து இப்போ வரைக்குமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா அது அவங்க ஒரு மதிப்பு மிக்க மனிதர்களாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபைனலி கமிங் டு த பாயிண்ட், தன்னோட கணவர் வேண்டாம், என்னோட அம்மா அப்பா வேண்டாம், எனக்கு என்னோட குழந்தை மட்டும் போதும்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஜெகா வைஷு. இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தன்னோட புருஷன் வந்து குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை திருத்தி அவர் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா பெண்களோட வேலையும் ஒவ்வொருத்தவங்களையும் திருத்துறதும் சீர்திருத்துறதும் கிடையவே கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அப்போயும் அவங்க ஒரு தவறான முடிவை தான் எடுத்தாங்க. இப்போது ஃபைனலாக 24 வயசில் முடிகிற வாழ்க்கை 30 வயசில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இனிமேல் தனியாகவே என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நான் என் பொண்ணு இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப லைஃப் சூப்பராக தான் இருக்குது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி தப்பு அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. எனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, நான் அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம்னா, போய் தொலையிட்டு விடு, நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விதம் தான். பல வழிகளுக்கு நடுவில் நம்ம இருப்போம், தாங்கவே முடியாத வழியாக இருக்கும், ஏன் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் கூட நம்ம இருப்போம். ஆனால் இந்த வலிகளும் இந்த ஏமாற்றங்களும் இந்த துரோகங்களையும் சந்தித்தவங்க தான் லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய பேரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதில் யூடியூபராக இருக்க இவங்களும் ஒன் ஆஃப் த கிரேட் எக்ஸாம்பிள் தான். தேங்க்யூ and do subscribe my channel.